welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட் ஃபேக்ட்ஸ். டியூஸ்டே தான் இந்த வீடியோ எடுத்து வந்திருக்கணும். ஸோ நேற்று வீடியோ போட முடியாத காரணத்தினால இன்னைக்கு புதன்கிழமை. புதன் கிடைச்சாலும் பொம்பளை கிடைக்காதுன்னு இல்ல இல்ல புதன் கிடைச்சாலும் பொண்ணுன்னா கோல்டு என்ன நான் கோல்டு நினைச்சிட்டு சாரி 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 பழமொழியை தப்பா சொல்லிட்டேன். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏதோ புதன் கிடைக்காது அவ்வளவுதான். ஸோ கிடைக்காத புதன்கிழமையில கிடைச்ச வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பீப்புள் ஹூ டுக் ரிவெஞ்ச் டிஃப்ரெண்ட்லி. பலிக்கு பலி புளிக்கு புளிங்க. அதை ஏங்க ரெகுலரா வாங்கினேன் வித்தியாசமா வாங்கி காட்டுறேன் பலி அப்படின்னு வித்தியாசமா பழி வாங்கின நபர்களை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஒரு சில நேரம் நம்மள கண்டபடிக்கு கடுப்பேத்துறவங்களையும் கண்டுக்காம கடந்து போயிருப்போம். பயங்கரமா பிரச்சனை பண்ணவங்களையும் பழி வாங்காம நகர்ந்து போயிருப்போம். ஆனா அப்படி கடந்து போக முடியாத அளவுக்கு காண்டேத்துனவங்கள வெட்டு குத்துன்னு வயலன்ஸா இல்லாம வேற லெவல்ல வினோதமா பழி வாங்கின பல பயப்புள்ளையே இதே வழியில இருக்காங்க. அப்படி தீமை செஞ்சவங்களுக்கு தாறுமாறான முறையில திருப்பி செஞ்சவங்களோட சம்பவங்களை தான் இந்த வீடியோ. சொந்த ஃபேன்ஸையே செஞ்சு விட்ட பேண்ட்ல இருந்து விளங்க மாட்டேன்னு சொன்ன டீச்சரை வச்சு செஞ்சவரோட காண்டு வரைக்கும் பல வெரைட்டி பழிவாங்கல்கள் உள்ள உங்களுக்காக வெயிட்டிங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க சொன்னார்ல அந்த டீச்சரை பழி வாங்கினவர்னு ஒரு மொட்டையரை காட்டினார்ல. அவர் வந்து ஸ்டீவ் ஹாவி. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அது வினோதமா இருந்தது. சின்ன வயசுல அவர் அந்த நான் டிவியில ஒரு பெரிய ஆள் ஆகுவேன்னு சொல்லி டீச்சர் சொல்லிருக்காங்க மூஞ்சி முகரைக்கெல்லாம் டிவில எல்லாம் போக முடியுமா பேசாம இரு அப்படி இல்ல வேற ஒருத்தர் இவர் ஷோ ஹோஸ்ட் பண்றவர். ஸோ ஃபைனலா இவர் பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு டிவி ஹோஸ்டா மாறிட்டாரு. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் வருஷம் அப்ப என்ன எக்ஸ்பென்சிவான புது டிவி இருக்கோ அதை வாங்கி வாங்கி அவங்க டீச்சருக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க வருஷம். என்னன்னா நீ என்ன டிவில லாய்க்கு இல்லைன்னு சொன்னீல ஒவ்வொரு வருஷமும் என்ன புது டிவி வருதோ அதுல என்ன பாரு. இது வந்து என்ன சொல்றது ரெண்டு பேருக்குமே பாதகம் இல்லாத ஒரு பழி வாங்குதல். அவங்களுக்கும் பிளஸ் இவருக்கும் ஒரு பிளஸ். பட் ஒரு விதமான பழி வாங்குதல். நமக்கு யாராவது இப்படி பழி வாங்குறாங்க வருஷம் ஒரு புது டிவி அனுப்புனா ஒரு பாதி விலைக்கு வித்துறாரு. பகச்சுக்கிட்ட ஆப்போனன்ட்ட ஃபேன்ஸை வச்சு பழி வாங்குறத நம்ம பார்த்திருப்போம் பலமுறை. ஆனா இன்னைக்கு எல்லா மீறி நடந்துகிட்ட சொந்த ஃபேன்ஸையே செஞ்சு விட்டுருப்பாங்க நிர்வாணா பேண்டு. அதாவது 1990களில் ராக் பேண்டுகள்லயே பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க நிர்வாணா. கரியரின் உச்சியில வேர்ல்டையே லைவ் கான்செப்ட் மூலமா கலக்கிட்டு இருந்தவங்க 1992ல அர்ஜென்டினால ஒரு ஷோ பண்ணாங்க. 50,000 ஃபேன்ஸ் கொடுத்து அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸுக்கு விழாவை துவக்கி வைக்க முழுக்க பெண்கள் இருந்த ஒரு ராக் பேண்டை பயன்படுத்தி இருப்பாங்க. நிர்வாணாவோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்காக பொறுக்க முடியாத ஃபேன்ஸ் ஆரம்பத்துல பாட வந்த அந்த ஃபீமேல் பேண்டு மேல கீழே இருந்து சேர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி விரட்டி விடுற மாதிரி வேண்டாத ஒரு வேலையை பார்க்க மனசொடைஞ்சு போன அந்த பெண்கள் பேண்டுக்காக வெறி பிடிச்சிருந்தவங்களோட ஃபேன்ஸை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நிர்வாணா. அதை ஒன்னொன்னா ஓகோன்னு செஞ்சாங்க. முதல்ல இவங்களோட கான்செப்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நேரத்தை தாண்டி வெயிட் பண்ண வச்சாங்க அவங்கள. பிறகு உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே அவங்களோட ஃபேமஸான பாட்டை வேற எந்த வரிகளும் பாடாம ஏங்கிற ஒரு வார்த்தையை வச்சு முழு பாட்டையும் பாடி இருப்பாங்க. வந்திருந்த ஃபேன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களோட ஃபேமஸான பயங்கர ஹிட்டான பாட்டை பாடுற மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே பாடாம நிறுத்தி அங்க இருந்த எல்லாரையும் பழி வாங்கியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த பேண்டு கிட்ட இருந்து வெளிவந்த ரொம்ப மொக்கையான பாட்டுகளை மட்டும் அன்னைக்கு வேணும்னே பெர்ஃபார்ம் பண்ணி மரியாதை இல்லாம மண்டை சூடாகிற அளவுக்கு கண்டம் பண்ணி விட்டுருக்காங்க நிர்வாணா. இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமே போயிருக்கலாமே உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். வாங்குற டிக்கெட் காசுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணுங்கிற பிரச்சனை இல்ல. பெர்ஃபார்மன்ஸை வச்சே பழி வாங்கி விட்டுருக்காங்க புத்திசாலித்தனமா. தி போட் ரிவெஞ்ச் நல்லதா இருக்கு. அப்படி ஹேன்னு கத்திருக்காங்க. அவங்க யோசிப்பாங்க காசு கொடுத்து உள்ள வந்தா நீ எங்க டீம் அசிங்கப்படுத்துவ மாட்டோம். இருந்தாலும் பாட்டை முடிச்சிட்டு தான் போவோம். இது உடனே யோசிச்சிருக்காங்க இந்த கான்செப்ட் எப்படி நாசமாக்கலாம். அவரோட போட்டை வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த குடைச்சலுக்கு கிரியேட்டிவா ரிவெஞ்ச் எடுத்து விட்டாரு அந்த கலிபோர்னியாக்காரரு. 2024ல கலிபோர்னியாவோட சீசைட் பகுதியில இட்டியன் கான்ஸ்டபிள்ங்கிற இந்த மனுஷன் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு போட்டை நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. அதை பார்த்து ஏதோ ஒரு விதத்துல கடுப்பான அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க அதை அவர் அங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லி லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சீசைட்ல இட்டியன் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பகுதி HOAவோட கண்ட்ரோல் கீழ வரதுனாலையும் அந்த ஊர் லோக்கல் சட்டப்படி பார்க்கிங் ஏரியால பார்வை பண்ற மாதிரி போட்டை நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்ததுனாலையும் அந்த ஊர் லோக்கல் அதிகாரிகளும் இவருக்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க. இட்டியனுக்கும் வேற வழி இல்ல அந்த பார்க்கிங்
பார்க்கிங் ஏரியாவையும் போட்டையும் மொத்தமா கவர் பண்ற மாதிரி 6 அடிக்கு வேலி போட வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அந்த வேலி போடவே பல ஆயிரங்களை செலவு பண்ணவரு பழி வாங்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அவரோட போட் அங்க நிக்கிறத பார்த்து வெறுப்பான எதிர் வீட்டு நெய்பர்களுக்கு கிரியேட்டிவா திருப்பி கொடுத்தாரு. லோக்கல்ல ஒரு ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து அவர் போட்ட அந்த வேலி மேல அங்க போட்டு நின்றா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கடுப்பான அண்டை வீட்டார்களுக்கு அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்னு வேலையை பார்த்து விட்டாரு. அவர் பண்ணது தப்பில்லைங்கிறதுனால வேலியில பெயிண்ட் அடிச்சு வேலையை முடிச்சு விட்டுருக்காரு மனுஷன். The world changing revenge. பொதுவா செஞ்சதுக்கு திருப்பி செஞ்சு அதிகபட்சம் ஆப்போனன்ட்டோட மூளையும் மூஞ்சியையும் மாத்துறதான் வழக்கம். ஆனா அதிகாலத்துல இந்த மனுஷன் ஆன கடுப்போம் அதுக்கு ரிவெஞ்சாய் இவர் செஞ்ச எடுப்போம் மொத்த உலகத்தையும் முரட்டுத்தனமா மாத்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டா சுத்திக்கிட்டு இருந்த 1878 காலகட்டத்துல அமெரிக்காவோட கேன்சஸ் சிட்டில இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்கு நடத்தி வைக்கிற ஃபியூனரல் ஹோம் நடத்திட்டு இருந்திருக்காரு ஆல்மண்ட் ஸ்ட்ரோஜர்ங்கிற இவரு. அந்த ஏரியாலேயே பயங்கர சிறப்பா இருந்த இவர் கடைக்கு கொஞ்ச நாள்ல கூட்டம் வரது கம்மியாயிட்டே போயிருக்கு. எல்லாரும் ஆப்போனன்ட் கடைக்கே போறதா ஐயா நோட் பண்ணிருக்காரு. என்ன ஏதுன்னு அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடும்போது தான் 1800 காலகட்டத்துல லேண்ட்லைன் போன்ல இருந்து யாருக்காவது கால் பண்ணோம்னா அது நேரா டெலிபோன் ஆபரேட்டருக்கு போகும். அந்த ஆபரேட்டர் தான் நம்ம யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் போயிட்டு இருந்த டைம்ல இவருக்கு ஆப்போனன்ட்ல கடை வச்சிருந்த அவரோட மனைவி அந்த டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செஞ்சதோட நம்மால ஆல்மனோட சர்வீஸை கேட்டு கால் பண்ற கஸ்டமர்கள் எல்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் கடைக்கு கனெக்ட் பண்ணி விடுறாங்க. ஃபேமிலியோட சீட்டிங் பண்றீங்களாடான்னு கடுப்பானவர் பழி வாங்கணும்னு முடிவுல இறங்கி இருக்காரு. சுத்தமா இன்ஜினியரிங் நாலேஜ் அது வரைக்கும் இல்லாதவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு கால் பண்ணா டைரக்டா லைன் கனெக்ட் ஆகிற மாதிரியும் டெலிபோன் ஆபரேட்டரோட தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு டெலிபோனை உருவாக்கிட்டாரு. அந்த விஷயத்தை பேட்டன் வாங்கினதோட கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா முழுக்க பரவ விட்டு ஆப்பரன் கடைக்காரரோட வன்ம பிளான்ல வாடி நிறைய மண்ணள்ளி கூட்டியிருக்காரு. டெலிபோன் ஆபரேட்டர்ங்கிற அந்த வேலையே தேவையில்லாத மாதிரி மொத்த வேர்ல்டையும் மாத்தி வச்சது ஐயாவோட ரிவெஞ்ச் தான். அதுக்கப்புறமா அவரோட ஃபியூனரல் ஹோம் சிறப்பா நடத்தினதோட அவர் கண்டுபிடிச்ச அந்த போன் டெக்னாலஜி மூலமா பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காரு. The Banana Man. நல்லா இருக்கு ஐயா. அப்ப இப்ப நாங்க வச்சிருக்கிற அந்த டைரக்ட் கால் பண்ற சிஸ்டம் கண்டுபிடிச்சது நீங்க தானா? இதுக்கு உங்களை பாராட்டுறதா உங்களை இப்படி யோசிக்க வச்சு அந்த ஜோடியை பாராட்டுறதான்னு தெரியலையே. எப்படி இதுக்காக மினக்கட்டு படிச்சிருக்கான் தானே. ஆபரேட்டரே தேவலங்க டைரக்டா எல்லாரும் எனக்கே போன் பண்ற மாதிரி பண்ணுவான். அது நல்லா இருக்கு. பழின்னா இப்படி எல்லாம் வாங்கணும் மொத்த வேர்ல்டையுமே மாத்தி விட்டு. நீங்க ஒருத்தர் பண்ண தப்புனால இனி போன் ஆபரேட்டர்னு ஒருத்தர் வேலைக்கே தேவலங்க. நாங்க டைரக்டாவே கால் பண்ணிக்கிறோம். ஒரு வளர்ந்து வந்திருக்க வேண்டிய இண்டஸ்ட்ரியவே அழிச்சிருக்காரு. ஒருத்தருக்காக ஒரு கும்பலை சேர்ந்து திருப்பி கொடுத்ததெல்லாம் படத்துல மட்டும் தான் பார்த்திருப்போம். ஆனா நிஜத்திலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த பனானா மேனுக்கு. அதாவது 2014 பிரையன் தாம்சன்ங்கிற இந்த ஆர்டிஸ்டிக் பையன் அவங்க ஸ்கூல்ல ஃபுட்பால் ஈவென்ட் நடக்கும்போது ஹாஃப் டைம் பிரேக்ல கூட்டத்தை குதூகலப்படுத்தணுங்கிறதுக்காக வாழைப்பழம் மாதிரி ஒரு காஸ்டியூமா போட்டு கிரவுண்ட்ல ஓடி இருக்காப்படி. அவர் நினைச்ச மாதிரியே கூட்டமும் பயங்கரமா சிரிச்சிருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. ஒரே ஒருத்தரை தவிர ஸ்கூலோட ரூல்ஸுக்கு எதிராக அவர் நடந்துகிட்டாருன்னு சொல்லி ஸ்கூலோட பிரின்சிபலா இருந்தவங்க அவரை 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி விட்டதோட மரியாதை இல்லாம மேட்சை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக அவரை ஸ்கூலை விட்டே தூக்கணும்னு கேட்டிருக்காங்க. அந்த பையன் பண்ண அந்த பிராங்கால யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைனாலும் அதுக்காக திருப்பி எதுவும் செய்ய முடியாத நிலைமையில அந்த பையன் இருந்திருக்காப்ல. அப்பதான் பேட் கோலின்ஸ்ங்கிற இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் அவருக்காக திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு. மனுஷன் நேஷனல் மீடியா நியூஸ்ல பிரையனை பனானா காஸ்டியூமோட வர வச்சு இன்டர்வியூ எடுத்ததோட அவரும் திராட்சை மாதிரியான காஸ்டியூமை போட்டு வந்து அவரோட சப்போர்ட்டை காட்டியிருப்பாரு. அந்த இன்டர்வியூ பல பேருக்கும் போய் சேர அமெரிக்கா முழுக்கவே பல பேர் அந்த பையனுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரையனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஃப்ரீ பனானா மேன் எழுதப்பட்ட எல்லோ கலர் டி ஷர்ட்டை போட்டு வந்து எதிர்ப்பா கட்டிருக்காங்க. கையில வாழைப்பழத்தையும் எடுத்துட்டு வந்து வித்தியாசமா போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல் வாழைப்பழத்தையும் எல்லோ டி ஷர்ட்டையும் அதுக்கப்புறம் தடை பண்ணியிருந்தாலும் பனானா மேனுக்கு கிடைச்ச அந்த ஏகோபித்த ஆதரவால மறுபடியும் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைக்கணும்னு நினைச்ச அந்த பிரின்சிபலையும் கொஞ்ச நாள்லயே ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க. Now you can see me. பார்த்தா படத்துல அங்கதான் பெரிய ட்விஸ்டா வந்தது ரிப்போர்ட்டர் இல்லையா, அந்த ஏரியா வாழைப்பழ மண்டி ஓனர். இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வாழைப்பழ பிசினஸ் உண்டாக்கணும் பாத்தியா. எல்லாரும் போராட்டத்துக்கு எங்கிட்ட தாண்டா பழம் வாங்குனீங்க. அப்ப நீ உண்மையிலே வாழைப்பழ மண்டியா ரிப்போர்ட்டர் இல்லையா? அப்படி என்ன அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறது பாத்தியா. டிவில ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்ங்கற கனவை டீச்சர் கிட்ட அவர் சொல்லும்போது அவரை கிண்டல் பண்ணிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான ரிவெஞ்ச பின்னாடி சிறப்பா செஞ்சு விட்டாரு ஸ்டீவ் ஹார்வி. அமெரிக்காவோட டெலிவிஷன் ஸ்டார்கள்ல ஒரு முக்கியமான ஆளா பார்க்கப்படுறவர் தான். காமெடியனாவும் ஹோஸ்டாவும் இப்ப கலக்கிட்டு இருக்க ஸ்டீவ் ஹார்வி. நீங்களே பலமுறை பார்த்திருக்கலாம். ஃபேமிலி ஃபியூட், ஸ்டீவ் ஹார்வின்னு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு ஸ்டாரா இருக்க இவரு தன்னோட ஸ்கூல் வயசுல கிண்டல் பண்ணப்பட்டிருக்காரு. சரியா இவர் 6th கிரேட் படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட டீச்சர் எல்லார்ட்டையும் பெருசான என்ன ஆக போறீங்கன்னு கேட்க ஹார்வி எழுதி கொடுத்தது நான் டெலிவிஷன்ல பெரிய ஸ்டார் ஆவேன்னு. அந்த விஷயத்தை கிண்டல் பண்ண அப்பா அவரோட டீச்சரா இருந்தவங்க அதை மொத்த கிளாஸுக்கு படிச்சு கட்டி இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த வயசுல ஸ்டீவ் ஹார்விக்கு பேசனா திக்கிற பிரச்சனை இருந்திருக்கு. நீ எல்லாம் எப்படி டிவில ஸ்டார் ஆக முடியும்னு அவங்க கேட்ட அந்த வார்த்தைக்காக இன்னைக்கு வரைக்கும் தலைவர் ஸ்வீட்டான ரிவெஞ்ச பண்றாராம். அதாவது உன்னையெல்லாம் டிவில பார்க்க முடியாதுன்னு சொன்ன அந்த டீச்சருக்கு ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் அப்ப அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு டிவியை கிஃப்ட் அனுப்பி வைப்பாராம். இதுல பாருங்கன்னு அவருக்கு இருந்த கனவு கலாய்ச்ச டீச்சரை ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் டைம்ல திருப்பி கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு மனுஷன். The CEO of Revenge.
பொதுவா கடுப்பேற்ற முதலாளிகளுக்கு திருப்பி கொடுக்கணும் தான் எல்லாருக்கும் தோணும். அதே தான் ஜூலியா ஸ்டீவர்ட்ங்கிற இவங்களுக்கும் தோணுச்சு. ஆனா இவங்க தாறுமாறா திருப்பி கொடுத்தாங்க. அதாவது தன்னோட 16வது வயசுலயே ஒரு வெயிட்ரஸா வேலைய ஆரம்பிச்ச ஜூலியா ஸ்டீவர்ட்க்கு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி மேல ஒரு பெரிய அன்பு இருந்திருக்கு. ஒரு நாள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் கம்பெனி நடத்துற சிஇஓவா மாறிடணும்னு ஆசைப்பட்டவங்க சர்வர் வேலையில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து மேனேஜர் ஆகி அமெரிக்காவோட ஃபேமஸான கம்பெனியா இருந்த ஆப்பிள் பீஸ்லயே பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. ஆப்பிள் பீஸ் கம்பெனிக்காக பயங்கரமா உழைச்சவங்க கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூவை டபுள் மடங்கா உயர்த்தி விட்டுருக்காங்க. சேல்ஸ் அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸ்ட்ராங்கான டீமையும் உருவாக்கி இருக்காங்க. கூடுதலா கம்பெனியோட அடையாளமா இருக்க அந்த ஸ்லோகனையே இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. அந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கும்போது அப்ப ஆப்பிள் பீஸோட பாஸா இருந்தவர்கிட்ட தன்னை கம்பெனியோட சிஇஓவா ஆக்க சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி உங்களால சிஇஓவா ஆகவே முடியாது அப்படின்னு கோவத்தையே கிளப்பி விட்டுறாரு. 2001ல ஆப்பிள் பி கம்பெனில இருந்து வெளியே வந்தவங்க அவங்களோட போட்டி கம்பெனியா இருந்த ஐஹாப்ங்கிற கம்பெனிக்கு போய் அதோட சிஇஓவாவே மாறிட்டாங்க. ஜூலியா ஸ்டீவர்ட்டோட வருகையும் உழைப்பும் ஐஹாப் கம்பெனியும் டாப்புக்கு கொண்டு போகுது. அண்ணாமலை படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி எஸ்கலேட்டர்ல இவங்க மேல ஏறிட்டே போக ஆப்பிள் பீஸ் அப்படியே இறங்கிட்டே போயிருக்கு. இவங்க சிறப்பா திருப்பி கொடுக்கிறதுக்கான டைம் 2007ல கிடைக்க ஐஹாப் கம்பெனி வளர்ந்து நிக்கிறாங்க. ஆப்பிள் பீஸையே மொத்தமா வாங்குற அளவுக்கு இவங்க முன்னாடி வேலை செஞ்ச ஆப்பிள் பீஸ் கம்பெனியை மொத்தமா வாங்கினதோட இவங்களால சிஇஓ ஆக முடியாதுன்னு சொன்ன அந்த பழைய பாஸ முதல்ல வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சொன்ன அந்த ஒரு காரணத்தால அவங்களோட கடுப்புத்தியே ஒரு காட்டு தீயா மாறி அந்த கம்பெனியுமே மொத்தமா வாங்குற அளவுக்கு முரட்டு ரிவெஞ்ச் கொடுத்து விட்டாங்கிறதா சிறப்பு. இந்த வீடியோ தொடங்கி முடிச்சிடலாம். இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட்ல பழி வாங்கினவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தது ஈர்த்ததுங்கிறத கருத்து பெட்டியில கொட்டுங்க. சிவப்பு மாத்திரை எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட்டா மறக்காம ஞாபகம் வச்சுக்கிற பவர் உங்களுக்கு கொடுக்கும். நீல மாத்திரை நீங்க விரும்புற எந்த விஷயத்தை வேணாலும் மொத்தமா மறந்து போலாங்கிற பவரை கொடுக்கும். பார்த்து தேர்ந்தெடுக்கவும். எதை தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் தேர்ந்தெடுத்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டுமே வேணாம். ஒன்று வந்து மெமரி பவர், இன்னொன்று வந்து பிடிச்சதை மட்டும் மறக்கிறது. மெமரி பவர் இருந்தாலும் அறியண்டாங்க சில பல விஷயங்களை மறக்க முடியாமல் அப்படியே வச்சுக்கிட்டு வேணாம். இன்னைக்கு 2 மாத்திரையும் வேணாம். நான் தண்ணியை குடிச்சு படுத்துவேன். எனக்கு இதில் பிடிச்சது இல்லை ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. மற்ற எல்லாம் வந்து வினோதமாக இருந்தது. மோட்டிவேட்டிங்காக இருந்தது இந்த ஆப்பிள் பீஸோட. அந்த கம்பெனி வளர்றதுக்கு காரணமான இருந்த என்னைய சிஇஓ ஆக்குன்னு கேட்டதுக்கு அசிங்கப்படுத்தின இல்ல. இப்ப எதிர் கம்பெனிக்கு போய் உன் கம்பெனியை வாங்கி உன்னைய வேலையை விட்டு தூக்குற, வெளியே போனா மொட்டை அப்படின்னு தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. சரி இப்ப நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நேராக கடைக்கு போய் ஒரு ஆப்பிளை தூக்கி விலை கேட்டேன். எனக்கு ஒரு ஆப்பிள் இவ்வளோ வந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஆப்பிளே வாங்க முடியலையா, அப்புறம் எங்க ஆப்பிள் பீக்கு போறது? ஆப்பிள் பி ஆப்பிள் பி காலையில வீடியோவா சப்ஸ்கிரைபருக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்டா தானே ஆப்பிள் பி வரதுக்கு. ஐயோ எந்திரிச்சு போடா, நீ போடா வீட்டுக்கு போடா. ஆப்பிள் பி நகைச்சுவை சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் இப்ப காலையில இட்லி தோசை எல்லாம் எடுத்து வச்சு நம்ம வீடியோ பார்க்கும்போது ஆப்பிள் பி அப்படின்னு ஓடிடுவாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் ஆப்பிள் பி ஆகணும்னு நினைச்ச பாரு. ஒரிஜினல் ஆப்பிள் பிக்கும் ஆப்பிள் பிக்கும் வித்தியாசம் தெரியல எங்களுக்கு. ஐயோ நல்ல நகைச்சுவையா முடிக்கலான்னு நினைச்சேன். இவனைகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்ப யாரையாவது பழி வாங்குற ஒரு சிச்சுவேஷனுக்கு போவோமோ தெரியும். இல்ல நம்மளதான் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க பழி. நம்ம யாரையும் பழி வாங்குறது கூட லாய்க்கலையா? அதான் பொண்ணே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறா அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. நம்ம நினைப்போம் அவங்கள செஞ்சு காட்டுறேன்னு பார்த்தா அவங்க நம்மள செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இவன் என்ன நகைச்சுவை சொன்னாலும் ஆப்பிள் பி தான் ஞாபகத்துக்கு பார்க்க பார்க்க ஆப்பிள் பி மாதிரியே இருக்கு. ஏன்டா அப்படி பண்ற? ஆப்பிள் பியா தூக்கிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க, எங்க வாங்க போங்க, உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.